கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாளில் நாம் ஜெபம் செய்துவிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். எங்கள் பிதாவே, எங்கள் தேவனே, மே ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. எங்கள் தகப்பனே, எங்கள் எஜமானரே, மே ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களை சிருஷ்டித்திருக்கிறீர் தகப்பனே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் எங்களுடன் இருந்து எங்களை வழிநடத்துகிறதற்காக நன்றிப்பா. இன்றைக்கு நாளே நீர் எங்களோடு பேச போகிற வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தையை நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமில்லை, அதன்படி நடக்கிறவர்களாகவும் நீர் எங்களை மாற்றிடுங்கப்பா. நீங்கள் அப்படியாய் செய்கிற கிருபைக்காகவும் ஏசப்பா, இந்த வார்த்தையின் மூலியமா நீர் எங்களோடு பேச போகிறதற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வார்த்தைகளை கேட்கிற வேலையிலேயே ஏசப்பா, கேட்கிற எங்கள் ஒவ்வொருவரோட இருதத்திலையும் ஒரு மாற்றம் உண்டாக நீங்கள் உதவி செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஏசப்பா, ஒரு மாற்றமும் ஒரு மனம் திரும்புதலும் ஏசப்பா, ஒரு ஒப்பு கொடுத்து வாழுகிற அந்த இருதயமும் உண்டாவதாக ராஜா. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் பிரைஸ் அலாட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம இன்றைக்கு நாளில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். தேவன் காண்கிற மனிதர்கள். இன்றைக்கு நாளில் நம்ம பார்க்க போகிற வார்த்தை தேவன் காண்கிற மனிதர்கள். எடுத்துக்கொள்ளலாம். உபாகமம் 22 அதிகாரம் முதல் வசனம். உபாகமம் 22 அதிகாரம் முதல் வசனம். உன் சகோதரனுடைய மாடாவது ஆடாவது வழிதப்பி போகிறதை கண்டாயானால் அதை காணாதவன் போல் இராமல் அதை உன் சகோதரனிடத்துக்கு திருப்பி கொண்டு போக கடவாய். ஆமென். கர்த்தர் இந்த இடத்துல அழகாக நமக்கு சில காரியங்களை, நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஒரு தாய் தகப்பன் நமக்கு சொல்வது போல, இப்படி செய்யணும், இப்படி நடந்து கொள்ளணும், இப்படி நீ பார்த்துட்டு நீ இப்படி செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியங்களையும் நேர்த்தியாய் அவரை போல நாம் எப்படி வாழலாம் என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த வேளையில் நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கிறார். நமக்கு தெரிந்த சகோதரனுடைய ஆடாவது மாடாவது வழிதப்பி போகிறதை கண்டாயானால் காணாதவன் போல் இராமல் அதை உன் சகோதரனிடத்துக்கு திருப்பி கொண்டு போக கடவாய். நம்முடைய சகோதரர்கள், நமக்கு தெரிந்தவர்களுடைய ஒரு ஆடாவது ஒரு மாடாவது வழிதப்பி போகிறது நம்ம பார்த்துட்டு, ஐயோ அது இன்னாருடையது அப்படின்னு நமக்கு தெரிந்தும் கூட நம்ம அவங்கள இடத்துல கொண்டு போய் சேர்க்காம, போனா போகட்டும், அவங்களது தானே அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து கொண்டோ, இது அவங்களுடைய ஃபோன் தானே, இது அவங்களுடைய பொருள் தானே, நம்ம ஏன் அவங்களுக்கு உதவி செய்யணும், நம்ம செய்யலைனாலும் வேற யாராவது செய்து கொள்வாங்க அப்படின்னு நினைக்கிறதுனாலையோ, நமக்கு என்ன அவங்க உதவி செய்தாங்களா அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனாலையோ, நம்ம அந்த இடத்துல என்ன செய்கிறோமா, ஒரு தவறு செய்கிறோமா. என்ன தவறு செய்கிறோம்? நம்ம அதை கண்டும் காணாதவர்களை போல கடந்து செல்கிறது நிமித்தமா நம்ம அந்த இடத்துல என்ன செய்கிறோம் அப்படின்னா, கர்த்தருடைய கட்டளைகளை மீறுகிறோம். அது மாத்திரம் இல்லாம கர்த்தர் நமக்கு உணர்த்தியும் நம்ம அதை செய்யாம இருக்கிறோம். வேதத்துல இது பாவம், இது பாவம் இல்லை என்கிற காரியங்களை எதை வைத்து கணிக்கப்படுகிறது என்றால், ஒரு மனிதன் சிறிய தவறு செய்கிறாங்க, பெரிய தவறு செய்கிறாங்க அப்படின்றத வைத்து கிடையாது. ஒரு மனுஷன் மிகவும் மோசமாய் நடந்து கொண்டான், மிகப்பெரிய பாவம் செஞ்சுட்டான் அப்படின்றத வைத்து கிடையாது. ஒரு மனிதனுக்கு கர்த்தர் உணர்த்துகிறார். அதை உணர்த்தியும் அந்த மனிதன் அதை செய்யும் போது தான் அது பாவமாய் மாறுகிறது. கர்த்தர் ஒவ்வொரு இடத்துலையுமே நமக்கு சில காரியங்களை உணர்த்துகிறார். இந்த இடத்துல உணர்த்துகிறது போல இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு மாடு போகிறத நீ பார்த்தா கூட அது உன்னுடைய சகோதரனுடையது தானே, நீ கொண்டு போய் விடணும். நீ காணாதவன் போல இருக்கக்கூடாது. அவன் உன்கிட்ட பேசலைனாலும், உன்னுடைய எதிரியாக இருந்தாலும் கூட நீ கொண்டு போய் அவன் இடத்துல நீ சேர்க்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கிறார். இது ஒரு பாவமா? இதை நான் மீறிட்டேன்னா இது ஒரு பாவம் ஆயிடுமா? இது ஒரு சின்ன காரியம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் இப்படிதான் நினைக்கிறோம். இதெல்லாம் ஒரு பாவமா? பெரிய பெரிய பாவங்கள் மட்டும்தான் பாவங்கள், பெரிய பெரிய தவறுகள், அந்த மாதிரியான சில காரியங்கள் மாத்திரம்தான் தவறு, நான் அதெல்லாம் செய்யறது கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து கொள்கிறோம். ஆனா பெரிய தவறு சிறிய தவறு என்பதை விட கர்த்தர் உணர்த்தியும் அதை நாம் செய்யாமல் இருக்கும்போது அந்த இடத்துல அது ஒரு தவறாகவும் ஒரு குற்றமாகவும் ஒரு பாவமாகவும் மாறுகிறது. கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு இடங்கள்லையும் நமக்கு உணர்த்துகிறார். நம்ம எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, எது சரி எது தப்பு என்று ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருந்துமே கர்த்தர் உணர்த்துகிறார். ஒரு மனுஷங்க நமக்கு சொல்லிதான் நம்ம அதை செய்யணும் அப்படின்னு கிடையாது. கர்த்தரே நமக்குள்ள இருக்கிறார்.
அவரே நமக்கு உணர்த்துகிறார். ஒரு மனிதன் உதவி கேட்கும்போது நம்ம செய்ய வேண்டாம், வேற யாராவது செய்வாங்க, நமக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லி கடந்து போகிறோம். ஆனா அந்த இடத்துல கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார், நீ அந்த மனுஷனுக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லி. உணர்த்தியும் கூட நம்ம இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு நம்ம என்ன செய்கிறோம்னா அந்த இடத்த விட்டு கடந்து போகிறோம். அப்படி செய்கிறது நிமித்தமா என்ன ஆகிறது? அந்த மனிதனுக்கு வேறு யார் மூலியமாகவது கர்த்தர் கண்டிப்பாக உதவி செய்வார். ஆனா நம்ம கர்த்தருடைய வார்த்தையை மீறுகிறவர்களா இருக்கிறோம். அந்த இடத்துல கர்த்தருடைய கட்டளைகளுக்கு, கர்த்தருடைய உணர்வுகளுக்கு நம்ம இடம் கொடுக்காம அவரை நம்ம மிகுந்த துக்கப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். அப்படி நம்ம திரும்ப திரும்ப துக்கப்படுத்தும் போது அந்த இடத்துல என்ன நடக்கிறது? கர்த்தர் உணர்த்துகிறதையே நிறுத்தி விடுகிறார். அப்ப இந்த இடத்துல தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது, காணாதவன் போல் இராமல். அப்போ ஒரு காரியத்தை நம்ம பார்த்து கர்த்தர் நமக்கு உணர்த்தி நம்ம அதை காணாதவர்கள் போல நம்ம கடந்து போவோமானால் கர்த்தரும் நம்ம இடத்துல எப்படி நடந்து கொள்வார் என்பதை நம்ம சற்று சிந்தித்து பார்க்கணும். கர்த்தர் சில காரியங்களை உணர்த்துகிறார், சில காரியங்களை நம்ம கண் முன்னாடியே காட்டி நமக்கு உணர்த்துகிறார். ஆனாலும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கடந்து போகிறோம். வேதத்துல நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்துல தாவீது என்கிறதான ஒரு ராஜா இருக்கிறார். தாவீது என்கிற ஒரு ராஜா கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவராய் பிரியமானவராய் இருந்தார். ஆனால் அவர் ஒரு நாள் என்ன செய்தார் தெரியுங்களா? தன்னுடைய ஜனங்களை தொகை பார்க்க வேண்டும், தன்னுடைய ஜனங்களை எவ்வளோ பேர் யுத்தம் பண்ணுகிறவர்கள் இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். நம்ம ஒரு பெரிய ராஜாவா இருக்கிறோம், நமக்கு கீழே இவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க, இதுல நல்லா யுத்தம் பண்ணி போருக்கு போய் வெற்றி பெறுகிற நபர்கள் எவ்வளவு என்று எண்ண வேண்டும் என்று அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்ப தாவீது ராஜா செய்ய சொல்கிறார். அது அவர் செய்த ஒரு தவறாக போய் முடிகிறது. மக்கள் தொகை கணக்கெடுக்கிறது தவறா? ஜனங்களை என்ன சொல்லுகிறது ஒரு தவறா என்று நம்ம சிந்திக்கலாம். ஜனங்களை என்ன சொன்னது ஒரு தவறு கிடையாது. எதற்காக அவர் அதை என்ன சொன்னார் என்பது தவறாகிறது. அவர் எதற்காக என்ன சொன்னார் அப்படின்னு நம்ம பார்த்தோமானால், தன்னுடைய ஜனங்கள் எவ்வளவு, தனக்கு கீழ் இருக்கிறதான யுத்த வீரர்கள் எவ்வளவு, அவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு, அவர்களுடைய பலன் எவ்வளவு என்று பார்க்க வேண்டும் என்று பெருமையாக அந்த மக்களை சார்ந்து தன்னுடைய ஜனங்கள் எவ்வளவு என்று அந்த இடத்துல அவர் பெருமையின் நிமித்தமாய் அந்த ஜனங்கள் மீது வைத்திருக்கிறதான அந்த ஒரு சந்தோஷத்தின் நிமித்தமாய் அவர் அந்த காரியங்களை செய்ய சொல்கிறார். உண்மையாலுமே நம்மளுடைய பலன் எதில் இருக்கிறது? கர்த்தரிடத்துல இருக்கிறது. இத்தனை நாட்களும் தாவீது ராஜாக்கு வெற்றியை கொடுத்தது அந்த ஜனங்கள் கிடையாது, கர்த்தர். ஆனா அந்த இடத்துல தாவீது ராஜா அந்த தவறு செய்கிறார். அந்த ஜனங்களை என்ன சொல்லி சொல்லும் போதே யோவாப் என்கிற படைத்தலைவர் தாவீது ராஜாவிடம் கூறுகிறார், இப்படி செய்யாதீங்க, இப்படி செய்ய வேண்டாம், இது ஒரு தவறு அப்படின்னு உணர்த்தியும் கூட தாவீது ராஜா அந்த வார்த்தைகளை புறக்கணித்து விட்டு, அந்த வார்த்தைகளை காணாதவரை போல கேளாதவரை போல ஜனங்களை என்ன சொல்லும்படி மீண்டும் அனுப்புகிறார். பிறகு அவர் என்ன சொன்னது நிமித்தமாகவே தேசத்தில் ஒரு வாதை வருகிறது. அதில் 70,000 ஜனங்கள் இறந்து போகிறார்கள். ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல் போகிறது நிமித்தமாய் அந்த இடத்துல 70,000 ஜனங்கள் இறந்து போனாங்க என்று பார்க்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட நாமும் அப்படிதான். கர்த்தர் நமக்கு உணர்த்தும் போது என்ன செய்கிறோம் அப்படின்னா, கேளாதவர்களை போல காணாதவர்களை போல கடந்து போகிறோம் இல்லையா? நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் தினமும் ஜெபம் பண்ணுகிறேன், தினமும் வேதம் வாசிக்கிறேன், சபைக்கு நான் செல்லுகிறேன், நான் ப்ரேயர் மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணுறேன், நான் எப்பயுமே பாட்டு தான் பார்க்குறேன், எப்பயுமே மெசேஜ் தான் கேட்குறேன் அப்படின்னு கூட நம்ம நினைத்து கொள்கிறோம். ஆனாலும் இது எல்லாம் செய்தும் வானத்தையும் பூமியையும் என்னையும் உங்களையும் உண்டாக்கின கர்த்தருடைய வார்த்தையை நாம் புறக்கணித்து தள்ளினோமானா இது எல்லாம் செய்து என்ன பயன் இருக்கிறது? கர்த்தர் உணர்த்தியும் அவருடைய வார்த்தைகளை நம்ம அலட்சியம் பண்ணினோமானால் அதனால் என்ன லாபம் இருக்கிறது? ஒரு நாள் கர்த்தருடைய வார்த்தை முற்றிலுமாய் கேட்காமல் போய்விட்டால், கர்த்தர் நம்மை காணாதிருந்து விட்டால் நாம் என்ன செய்வோம்? நாம் யாரும் அந்த வேளையில ஒன்றுமே செய்ய முடியாது. நாம் எல்லாருமே பயனற்ற மனிதர்களாகி விடுவோம். இன்றைக்கு நாம் எல்லாருமே பயன்படுகிறதற்கு, இந்த உலகத்துல பிரயோஜனமா இருக்கிறதற்கு, ஜீவனோடு வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை காண்கிறது தான் காரணம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறத நம்ம செய்கிறவர்களாகவும், கர்த்தர் உணர்த்தும் போது அதற்கு செவி கொடுக்கிறவர்களாகவும் நம்ம மாறணும். அப்படி மாறணுமானா தேவன் நம்மளை காண்கிற மனிதர்களாய் நாமும் மாறுவோம். இன்றைக்கு கர்த்தர் காணும்போது காணாதது போல நம்ம சென்று விட்டோமானா, கர்த்தர் பேசும்போது
கேளாதவர்களை போல நம்ம செவிகளை அடைத்து கொண்டு சென்று விட்டோமானா, நாம் ஜெபிக்கும் போதும், நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போதும், கர்த்தர் காணாதிருந்து விட்டா நாம் என்ன செய்வோம் என்பதை யோசித்து பார்க்கணும். நான் இப்படிலாம் நடந்தாதான் கர்த்தர் என்ன பார்ப்பாரா, என் ஜெபத்தை கேட்பாரா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அப்படி அல்ல. நாம் என்ன செய்தாலும் நம்மளை மன்னித்து நமக்காக அன்பாக நம்ம ஜெபத்தை கேட்டு ஆபத்து நேரத்தில் நமக்கு அவர் தான் உதவி செய்கிறார். அப்படி இருக்கும்போது நாம் ஏன் அவருடைய வார்த்தையை புறக்கணிக்கணும்? கர்த்தர் சொல்லுகிற பெரிய பெரிய காரியங்களை மாத்திரம், மிகவும் முக்கியமான கட்டளைகள் மாத்திரம் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைக்காம, சின்ன சின்ன காரியங்கள் தினமும் நம்ம அன்றாட வாழ்க்கையில இப்படி பேசுப்பா, இப்படி நடந்துக்கோ, இப்படி நீ செய், இப்படி நீ உடை அணி, இந்த மாதிரி நீ பேசு, இந்த மாதிரி குணம் உனக்கு வேண்டாம்ப்பா, இவங்களுக்கு நீ உதவி செய்ப்பா, இவங்களிடத்துல நீ ஆறுதலா பேசு, இவங்களுக்காக ஜெபம் பண்ணு, இந்த அதிகாரம் நீ எடுத்து வாசி, நீ இன்னைக்கு வேத வாசிக்கல வாசி, நீ இன்னைக்கு நாள ஜெபம் பண்ணல ஜெபம் பண்ணு என்று கர்த்தர் உணர்த்துகிற இந்த சின்ன சின்ன காரியங்களுக்கும் நம்ம செவி கொடுத்து நடப்போமானா, நாமும் தேவன் காண்கிற மனிதர்களா இருப்போம். நாம் அவரை காணலனா, அவர் வார்த்தையை கேட்கலனா, அவர் நம்மை காண்கிறதற்கு எப்படி பிரியப்படுவார்? ஆனாலும் நம்முடைய அன்புள்ள தேவன் நம்மை எப்பொழுதும் காண்கிறவராயிருக்கிறார். ஆனாலும் அவருடைய அன்பை நம்ம அலட்சியம் பண்ணாம, அவர் நம்மை காண்பதற்கு நாம் எப்பொழுதும் இடம் கொடுத்து, அவர் நம்மை நேசிப்பதற்கு தகுதி உள்ளவர்கள் நம்ம இல்லை. அவர் நம்மை நேசிப்பதற்கு நாமும் பாத்திரமாய் நடந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம் ஏசப்பா. இன்றைக்கு நாளில் இந்த வார்த்தை மூலியமாய் நீர் எங்களோடு பேசியிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இன்றைக்கு நாட்களில் ஏசப்பா, அந்த சின்ன சின்ன உணர்வுகளை கூட நாங்கள் புரிந்து கொண்டு அதற்கு நாங்கள் செவி கொடுத்து அந்த வார்த்தைகளை மீறாமல், அந்த காரியங்களை தள்ளாமல், உம்மை துக்கப்படுத்தாமல், உமக்கு பிரியமாய் வாழுகிற அந்த இருதயத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. உங்கள் சித்தத்தின்படி நாங்கள் வாழ உதவி செய்யுங்க. இன்றைக்கு வெறும் சடங்கு ரீதியாக, கடமைக்காக நாங்கள் உங்களை தேடாமல், முழு இருதயத்தோடு உங்கள் உணர்வுகளை நாங்கள் புரிந்து கொண்டு, நீங்கள் உணர்த்துகிற காரியங்களை அறிந்து அதன்படி செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. உங்களுக்கு நாங்கள் முழுவதும் எங்களை அர்ப்பணித்து விட்டு கொடுத்து ஒப்பு கொடுத்து வாழுகிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்க. நீங்கள் உணர்த்தும் போது எங்கள் செவிகளை அடைத்து கொண்டு, எங்கள் கண்களை மூடிக்கொண்டு நாங்கள் கடந்து போகாமல், காணாதவர்களை போல கடந்து போகாமல், காண்கிறவர்களை போல கர்த்தர் உணர்த்திருக்கிறார் என்று அந்த காரியங்களை நாங்கள் செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. உமக்கு பிரியமாய் நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுதே என்ற வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையும் இருக்க, உம்மை நாங்கள் எப்பொழுதும் மகிமைப்படுத்துகிறவர்களாய் வாழ உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுத்து உமக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்கப்பா. நீங்கள் அப்படியாய் செய்கிற கிருபைக்காக நன்றிப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.